ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு அங்கிள் லிட்டில் கால் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. மறக்காம ஹைப் ஆப்ஷன் இருக்கு, ஹைப் மட்டும் பண்ணிடுங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் ஹைப் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. நான் வேற தெரியாம பிரெக்னென்ட் ஆயிட்டேன், என்ன பண்றதுன்னு புரியல. அபார்ஷன் பண்றதுக்கு 5000 ரூபாய் கேட்கறாங்க. ஏதாவது வேலை பார்த்து சீக்கிரமா பணத்தை வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு சிக்கனை வந்து டெலிவரி பண்ண வரா. அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர், வாமா இங்க ஆள் வேற பற்றாக்குறை இருக்கு வான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு போறாரு. சேம் அதே ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோவும் இருக்கான். டேய், நீ கூட இருந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோவும் அமைதியா இருக்கான். ஸோ அந்த டைம்னு பார்த்து கரெக்டா ஹீரோயின் கிராஸ் பண்ணி போக இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது. அதே வாய்ஸ், அவனே தான் சொல்லிட்டு இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது பார்த்தானா அவ்வளவுதான், பேசாம ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடலான்னு ட்ரை பண்ண ஹீரோ கரெக்டா வரான். இந்த குரல் இந்த ஸ்ட்ரெச்சரை பார்த்தா என் கூட அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண அந்த பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அவனும் யோசிக்கிறான். ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க ஹீரோயின் அப்படியே ஓடி போறா. அந்த பொண்ணை பிடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வர. ஐயோ எப்படியாவது ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டே இருக்கா. லிப்ட் கிட்ட போனோடனே டக்குனு ஹீரோயின் கீழே விழுக அவளோட பின்னாடி போட்டிருக்க கேப்பு கீழே விழுந்துருச்சு. நான் பார்த்த பொண்ணுக்கு ஹேர் இவ்வளோ ஷார்ட்டா இருக்காது, அந்த பொண்ணோட ஹேர் லென்த்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். சாரி, நான் வேற யாரும் நினைச்சிட்டு உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக டக்குனு ஹீரோ காலில் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. இங்க பாருங்க, உங்களால எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு, ஒழுங்கா எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பணமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறான். பணத்துக்காக இந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவா போலன்னு இருக்க அங்க இருக்க மேனேஜர் அப்படியே மறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு. இங்க பாருங்க, உங்களால எனக்கு நிறைய அடிபட்டு இருக்கு, ஸோ அதனால நீங்க பணம் கொடுத்தாதான் உங்களை சும்மா விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. எதுக்காக ஹீரோயின் பணம் கேட்கறானா, அபார்ஷன் பண்ண பணம் இல்ல, சோ அதனால ஒரு 5000 இல்லைன்னா ஒரு 1000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ இந்தான்னு சொல்லி 50000 ரூபாய் கையில கொடுத்துட்டு அங்க இருந்து போக அந்த மேனேஜருக்கு டவுட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்ல, உண்மையாவே எனக்கு அடிபட்டு இருக்கு அதுக்குதான் கேக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுக, நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த கதை எல்லாத்தையுமே ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஒருத்தர் கூட 1 night stand ஆயிடுச்சுன்னு. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், பட் என்ன பண்றதுன்னு புரியல, அபார்ஷன் பண்ண தான் பணம் வாங்கினேன்னு சொல்ல, அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறா. அவன் எப்படி இருந்தானா, பாக்குறதுக்கு நல்லா இருந்தான், ஆனா கொஞ்சம் வயசானவனா இருந்தான். சரி விடு, அதை பத்தி எதுக்கு, நமக்கு அது தேவையே இல்ல. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க, எப்படியாவது இவன் சொன்ன அந்த ஆளு பெரிய பணக்காரனா இருந்தா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு யோசிக்கிறா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ல இருந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறா. இது அவன் மறந்துட்டு போயிட்டான்னு சொல்ல, இது பாக்குறதுக்கு ரூபி மாதிரி இருக்கு, காஸ்ட்லியானதுன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு யோசிக்கிறா. இது ரொம்ப சீப்பானது, இது எதுக்கு உனக்கு, விடு இதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வாங்கி வச்சிட்டா. ஹீரோனும் சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன், லேட்டா போனா என் அம்மா வேற அடிப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, சரி நான் போறேன்னு சொல்ல, சரி ஓகே உன் கூட இருந்தவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டீல, நான் ஏதாவது ஐடியா கிடைச்சா இங்க இருந்து போறதுக்கு ஒரு வழி சொல்றேன் சரியான்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்ல, இவளுக்கு மட்டும் நல்லதாவே நடக்குது, ஏன் நமக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி அவளுக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு. ஹீரோயினை பார்த்து செம்ம பொறாம அவளுக்கு. ஹீரோயின் சொல்ற, இந்த உலகத்திலே என்ன புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு அவள மாதிரி கெட்ட போட்டு போகணும்னு சொல்லி ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை அதே மாதிரி இவ போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறா. கரெக்டா அந்த ஹோட்டலுக்குள்ள போற, அங்க பார்ல 2 பேர் பேசுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோ ஒருத்தி கூட ஒன்னா இருந்தால அவளோட ஹேர் வந்து லாங்கா இருக்கும் போல. சோ அந்த பொண்ணு என்ன மாதிரி இருந்தா, அவகிட்ட ஒரு ப்ரௌச் ஒண்ணு, ஹீரோட திங்ஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்ப பெரிய பணக்காரன் தான் அவன் அப்படின்னு சொல்லி யோசிக்க, மிஸ்டர் ஈன்னு சொல்ல, அதை கேட்டு நீ இவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படியாவது உன்னை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க இதை பத்தி தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க போய் நிக்கிறா. இந்த பொண்ணுதான் அதா, ஆகா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு போன் பண்ணி, நீ தேடிட்டு இந்த பொண்ணு கடிச்சிட்டா, பார்ல தான் இருக்கா, நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த பொண்ணை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா கார் எடுத்துட்டு வரான். ஹீரோயின் அங்க வண்டியில வந்துட்டு இருக்கா. அவளோட ட்ரை சைக்கிள் அப்படியே ஹீரோட கார் மேல மோதி கீழே விழுக அவளுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்து சிக்கன் எல்லாமே அப்படியே கீழே கமிழ்ந்துருச்சு. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹீரோ பக்கத்துல போக, இந்த பொண்ணு அந்த பொண்ணுங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல, ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி பாவம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்னு சொல்லி தூக்குறான். ஐயோ நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சா இவன் என்ன அது பண்ணிடுவானே, என்ன பண்றது, பேசாம தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ பேசாம இரு, உனக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இந்தாங்க இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. எப்படியும் எனக்கு அபார்ஷன் ஆயிருக்கும், இதை இதோட விட்டுட்டு பேசாம அம்மாவோட சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடலாம், பிரெக்னெண்டா இருக்க மேட்டர் தெரிஞ்சா இவன் ஓவரா என்னை பத்தி தப்பா புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, எதுக்கு இந்த மாதிரி இருக்கே நீ அப்படின்னு சொல்ல, அந்த சைக்கிள் இல்லாம வீட்டுக்கு போனா என் அம்மா என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா. நீ கவலைப்படாத, நீ போய் ட்ரீட்மெண்ட் பாரு, நான் உனக்கு அந்த சைக்கிளை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பணத்தை கையில கொடுத்துட்டு ஹீரோ அங்க
அங்கிருந்து போயிட்டான். ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க வேணாம், பேசாம ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க கரெக்டா அங்கிருந்து நர்ஸ் வராங்க. எப்படி எனக்கு அபார்ஷன் தான் ஆயிருக்கும்னு தோணுது, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பேசாம இதை இதோட விட்டுடலாம், ஹீரோக்கு உண்மை தெரியாம இருக்கதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. கரெக்டா அங்கிருந்து நர்ஸ் வராங்க. இல்ல எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ போக அதுக்கப்புறம் அந்த வண்டியை தள்ளிட்டே ஹீரோவும் வர கார்ல கட்டி போட்டு வந்து அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு இங்க இருந்து போயிட்டாங்க சார், ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கலன்னு சொல்ல அப்ப அது கூட ஃபேக்கா, பணம் வாங்குறதுக்காக என்கிட்ட ஃபேக்கா நடந்துக்கிட்டாளா ச்சே அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த ஒன்னும் பிடிக்கவே இல்லை. சே இவன் இப்படி பணத்துக்காக எல்லாமே பண்றான்னு சொல்ல அதுக்குள்ள ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. அந்த பொண்ணை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்ல இதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போறான். நீங்க அன்னைக்கு நைட் என் கூட தான் இருந்தீங்கன்னு சொல்லி அவ ஓவரா போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. உண்மையா உன் கூட தான் இருந்தனா? ஆமா, நீங்க என் கூட தான் அன்னைக்கு இருந்தீங்க, அது நான் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு வழி தெரியல. அவனும் அமைதியா இருக்கா. அந்த சீனை கட் பண்ணி இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ப்ளீடிங் வேற ஆனாலும் ரொம்ப பெயினா இருக்கு. அதுக்குள்ள அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடி போயிட்டு வந்த, இவ்வளவு நேரம் காணும், சைக்கிள் எடுத்துட்டு போனீங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அழுக. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, சைக்கிள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறாங்க. அம்மா ப்ளீஸ் இன்னாங்க, சைக்கிள் இடிச்சவங்களே காசும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பணம் மாடி கொடுத்தாங்க. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகிறா. சரி சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணாத, நாளைக்கு காலையில உன்னோட செகண்ட் அங்கிள் வீட்டுக்கு போகணும், அங்க போய் நிறைய சிக்கன்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல செகண்ட் அங்கிள் வீட்டுக்கு நான் போல, தம்பியை வேணா அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அதெல்லாம் அனுப்ப முடியாது, ஒழுங்கா நீ போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அடிக்க டக்குனு ஹீரோயின் உட்காந்துட்டா. சரிம்மா நான் போறேன், அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் செகண்ட் அங்கிள் வீட்டுக்கு சிக்கன் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் போயிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் அங்க வரா. சியா வந்த உடனே ஹீரோயினை பார்த்துட்டு ஏ மியான் எங்க போற, வா வா, என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக கார் வாங்கி கொடுத்துருக்கான், நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்ல கார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல உனக்கு பிடிச்சிருக்கா, சரி நீ எங்க போகணும்னு சொல்லு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு என் செகண்ட் அங்கிள் வீட்டுக்கு போகணும், இந்த சிக்கனை டெலிவரி கொடுக்கன்னு சொல்ல நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டே கூட்டிட்டு வரா. அப்புறம் உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், நீ சீக்கிரம் போய் டெலிவரி பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. சாரி, உன்னோட லைஃப்ல இப்ப நான் எடுத்துக்கிட்டேன், கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணணும், உன்னை அவன் பக்கத்துல நெருங்கவே விடக்கூடாதுன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. வில்லேஜுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி எனக்கு ஒர்க் இருக்கு, நீ கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்ல நீங்க சொன்னபடி எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியா இருக்கா ஷியா. அதுக்கப்புறம் சிக்கனை டெலிவரி பண்றதுக்காக ஹீரோயின் வர. அவ செகண்ட் அங்கிள் இங்க இருக்காரு, நீ தான் வந்திருக்கியா, வா உள்ளன்னு சொல்ல இல்ல இல்ல இன்னாங்க இதை மட்டும் வச்சுக்கோங்க நான் போறேன்னு சொல்ல என்ன ஓவரா சொல்ற, போறேன் போறேன்னு உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் டோர் லாக் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்க அங்கிள், என்ன விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, உன் அம்மா கிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், உன்னை எனக்கு கொடுக்க சொல்லிட்டேன், சோ கொடுத்துட்டா வா அப்படின்னு சொல்ல என்ன பேசுறீங்க நீங்க, அதெல்லாம் கிடையாது என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கலந்துகிட்டே இருக்கா. ஆனா அந்த ஆள் விடுற மாதிரி தெரியல, ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து ஒரு கட்டை மாதிரி இருக்கா, அதை எடுத்து போட்டு அவனை வெளின்னு வெளுக்க அப்படியே அவன் மயங்கி கீழே வந்துட்டான். கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. பாட்டி என்னமா ஆச்சுன்னு சொல்ல டக்குனு பாட்டி பின்னாடி போய் நின்று அழுக ஆரம்பிச்சிட்டா. பாட்டி நான் வேணும்னு எதுவும் பண்ணல பாட்டி, ப்ளீஸ் பாட்டி நான் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சொல்லி அழுக. நீ அழுகாதமா, எனக்கு தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணலன்னு, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, இந்தா இது உன்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸோட அடையாளம், இதை மட்டும் எடுத்துட்டு நான் சொல்ற கோயிலுக்கு நீ போ, உன்னை உண்மையா பெத்தவங்க அங்க வருவாங்க, அவங்க கிட்ட நீ போயிருமா, பத்திரமா இருப்ப போமா அப்படின்னு சொல்லி பாட்டி அங்க இருந்து அனுப்புறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பாட்டி நான் போறேன், கண்டிப்பா நான் திரும்ப வருவேன், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன், நான் உங்களை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல முதல்ல நீ சேஃபா இருப்போன்னு சொல்லி பாட்டி அனுப்பி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா அந்த ஃப்ரெண்டு ஷியா. அதுக்குள்ள ஹீரோ ஓடி வரதை பார்த்துட்டு போனை கட் பண்ண என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் முதல்ல வண்டி எடு, இங்க இருந்து நான் போகணும் அப்படின்னு சொல்ல என்னடி சொல்ற, என்ன நடந்தது, பொண்ணு இல்ல நான் இங்க இருந்து போகணும், என்னோட ஐடி கார்டு எனக்கு வேணும், வீட்டுக்கு போ சீக்கிரம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஹீரோயினுக்கு காலேஜ்ல இருந்து ஒரு அட்மிஷன் கார்டு வந்திருக்கு, அதை ஹீரோயின் கையில தான் கொடுப்பேன்னு சொல்லி டெலிவரி பாய் நிக்க அவங்க அம்மா எனக்கு கூடன்னு சொல்லி புடுங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டா. நான் தான் ஷூமியான் அப்படின்னு சொல்ல அப்படியா ஐடி கார்டு மட்டும் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல வேகமா போய் ஹீரோயின் ஐடி கார்டு எடுத்துட்டு வரா. அவளுக்கு கடந்த அட்மிஷன் கார்டை கையில கொடுத்துட்டாங்க. அதை வாங்கினே ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. எப்படியாவது இதை எடுத்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டு போயிடணும்னு சொல்லி அவ பிளான் பண்ண அவங்க அம்மா கத்துக்கிறதுன்னு கத்துறாங்க. இதை எடுத்துட்டு எங்க போற, குடி, இது எதுக்கும் யூஸ் இல்ல, நீ ஒழுங்கா இங்கேயே இரு வேலை பார்க்கணும்னு சொல்ல என்னால முடியாது நான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அவங்க துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா அவ ஃப்ரெண்டோட கார்ல ஏறிட்டா. முதல்ல என் வீட்டுக்கு வா, அங்க போய் நம்ம என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறா. எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சாதான் என் வாழ்க்கை கரெக்டா இருக்கும், அதுக்கு நான் யூனிவர்சிட்டி போய் படிக்க போகணும், எல்லாமே அவனால மட்டும்தான் முடியும்னு சொல்ல நீ கவலைப்படாத, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை கடிச்சிருவாங்க, உன்னை பத்திரமா அவங்க பாத்துப்பாங்க, இங்க இருந்து நீ போனா போதும், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் நான் பண்றேன், நீ வெயிட் பண்ணு, உனக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன்னு சொல்ல எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா இருக்கா. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்ல சரி இரு
உன் குழந்தை என்னாச்சு? அது அது அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஆகா நல்லது, நமக்கு நல்லபடியா தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்குள்ள ஹீரோயினுக்காக பால் எட்டு வந்து கொடுக்குறா. அதை குடிச்ச உடனே ஹீரோயினுக்கு அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு. அப்படியே மயங்கிட்டா. உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன்டி, உன் அழகுக்கு தானே உனக்கு காரணம், அது உன்கிட்ட இல்லைன்னா எல்லாம் சரியாயிருன்னு ஒரு கத்தி எடுத்து அவ மூஞ்சில ஒரு கோடு போட்டு விட்டா. சோ இந்த மாதிரி தழும்பா இருக்கிற பொண்ணை யாருக்குமே பிடிக்காது, எல்லாருமே ஒண்ணு வெறுத்துருவாங்க அப்படிங்கறதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் மயங்கினவ அப்படியே தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா தான். ஒழுங்கா வெளியே வரையா இல்லையான்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்படி இப்படி இங்க வந்தாங்க. ஏன் என் ஃபேஸ்ல இவ்வளவு பெயினா இருக்குன்னு சொல்லி கண்ணாடியில போய் பார்க்க அப்பதான் தெரியுது கண்ணத்துல இவ்வளவு பெரிய காயம். யார் இதை பண்ணது ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லி திரும்பி பார்க்க அவளோட அட்மிஷன் கார்டு எல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. அதை பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது காலேஜ் போயிடணும்னு நினைச்சேன், இப்ப எதுவுமே முடியல, என்னோட மூஞ்சி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுன்னு அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல அம்மா கிட்ட நம்ம இருக்கக்கூடாது, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஜன்னல் வழியா எகிரி குச்சி ஹீரோயின் வெளியே போயிட்டா. அவன் டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க வந்து பார்க்க அங்க யாரையும் காணும். இங்கதானே இருந்தா, எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அம்மா நிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பாட்டி சொன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டா. கையில அந்த கார்டோட நின்று பார்த்துட்டு இருக்கா. இந்த தாலிஸ்மான் பேப்பர் என் கையில இருந்தா என் பேரண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு பாட்டி சொன்னாங்கன்னு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. மூஞ்சில இருக்க காயத்தை மறைக்கிறதுக்காக அந்த பேப்பரை பார்த்துட்டு ஒரு லேடி வராங்க. ஒரு நிமிஷம், இது எப்படி உன் கையில வந்தது அப்படின்னு சொல்ல, பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறாரு. அது என்னோட பேரண்ட்ஸை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போக, அந்த ஆள் உடனே ஆமா ஆமா இது என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல, நீ என்னோட பொண்ணுதான், உனக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என் பொண்ணு எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ பண்றதெல்லாம் ஆக்டிங்னு பார்த்தாலே தெரியுது. ஹீரோயின் அதை அப்படியே நம்பிட்டா. அப்ப நீங்க தான் என்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்ல, ஆமாமா அப்படின்னு சொல்ல அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. வாமா வீட்டுக்கு போலான்னு சொல்ல, உன்னை வச்சு ஒரு பிளான் பண்ணு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. சோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதாம ஒரு ரூம், இங்கதான் நீ தங்கணும், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுன்னு சொல்ல, அந்த ரூமை பார்த்தனே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு முன்னாடி கிராமத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் கூட நிம்மதியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்க கழட்டி பாக்குறா. என்னோட முகம் இப்படி இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா இப்படி சந்தோஷமா இருக்க போற என் குடும்பத்தோடன்னு சொல்ல, இங்க வெளியே வரும்போது அவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தூக்கி போட்டுட்டு ஒரு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டீங்க, இப்ப அவதான் உங்களுக்கு முக்கியம், நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ கொஞ்சம் அமைதியாரு, எதுக்காக அவளுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவனோட சிஸ்டர், அதாவது உன் அப்பாவோட ஒரிஜினல் பொண்ணுதான் அவ. அதுக்காக அவன் மேல எனக்கு பாசம் எல்லாம் கிடையாதுமா, நீதான் என் பொண்ணு. அவளை எங்க காரணமா தான் கூட்டிட்டு வந்திருக்கோம், ஒரு காரணத்துக்காக தான். ஒரு மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஜியாங் ஃபேமிலியோட. சோ எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். சோ நீ அதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்ல, அப்ப அவ்வளவு பெரிய பணக்கார ஃபேமிலிக்கு நானே போறேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இல்ல இல்ல, அந்த மாப்பிள்ளை ராசியே இல்லாதவன், ஏற்கனவே 3 பொண்ணு பார்த்து 3 பொண்ணுமே இறந்து போயிருக்கு. சோ அதனால நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது இவளை மாட்டி விடணும், அதுக்கு அதான் கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து காலையில அழுதுட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் வரா. என்னாச்சுமா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, வீட்டுல ஒரு பிரச்சனைமா, இப்ப நம்ம ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆக போகுது, நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ எப்படியாவது ஜி ஃபேமிலில மருமகளா போகணும், சின்ன வயசுல இது முடிவு பண்ணதான், நம்ம வீட்டோட குழந்தைய அங்க கொடுக்கறோம்னு சொல்லி, அதுக்கு நீங்க அக்கா இருக்காங்கல்ல அவங்களே கொடுக்கலாம்லன்னு சொல்ல, அது முடியாதுமா, பிளீஸ் இந்த வீட்டோட பொண்ணு நீதான், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன் அப்பாவை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல, பிளீஸ் அப்பா பேங்க் கரப்ட் ஆகாம இருக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல, நான் எப்படியாவது உங்களை பத்திரமா பாத்துப்பேன், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியால இல்ல, ப்ளீஸ் அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல, அந்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவம்மா, உனக்கு பிடிக்கும், சின்ன வயசுலயே முடிவு பண்ண கல்யாணம், நீ எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்ல, இல்ல இல்ல நான் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்து கூட அப்பாவை பத்திரமா பாத்துப்பேன், இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த லேடி அங்க இருந்து போயிட்டாங்க. போய் உங்க பொண்ணை எதுக்கு கூட்டிட்டு வந்தோமோ அது நடக்காது போல இருக்கு, அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா, இங்க பாரு நான் அதை பாத்துக்கிறேன், இதுல நீ தலையிடாத, அவளே ஓகே சொல்லுவா, அந்த அளவுக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. என்னன்னு சொல்லி கேட்க, அது இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது, அவளோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் 3 நாள் தான் விடு சரியாயிரும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க நடு ரோட்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. என் அப்பாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, ஒரு வேலையும் கிடைக்கல, ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, அங்க ஒரு லேடி வராங்க. உனக்கு வேலை வேணுமான்னு சொல்லி கேட்க, வேலை தருவீங்களா? ஆமா ஆமா உனக்கு வேலை தரேன், என்ன வேலை தருவீங்க? எனக்கு எல்லா வேலையும் தெரியும், நான் கிச்சன்ல எல்லா வேலையுமே பார்ப்பேன், எனக்கு சிக்கன் சூப்பு சூப்பரா வைப்பேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது இந்த பொண்ணு சிக்கன் சூப்புன்னு சொல்றான்னு சொல்லிட்டு அந்த லேடி யோசிக்கிறா. அந்த லேடி நல்லவ கிடையாது, அவர் பிரார்த்தனை நடத்திட்டு இருப்பா. சோ அந்த இடத்துக்கு ஹீரோனை கூட்டிட்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயின் வேலை கிடைச்சிச்சு நினைச்சு சந்தோஷமா அங்க போறா. அங்க போய் பார்த்தா அந்த பார்ல எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன், நான் கிச்சன்ல தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்ல, என்ன வளர்ற, போ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா வா, உன்னை பார்த்தோன்னே எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகணும், அந்த மாதிரி வரணும், எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு சொல்ல,
சொல்ல, அது இல்ல இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இந்த வேலைக்கெல்லாம் வரல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. மாஸ்க முதல்ல கழட்டு அப்படின்னு சொல்லி மாஸ்க கழட்டலான்னு சொல்லி ட்ரை பண்ண அவ கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போறா. அப்புறம் அங்க இருக்க லேடிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் இங்க வாங்க, இவள பிடிங்க, இவகிட்ட இருக்க அந்த மாஸ்க கழட்டுங்க, அவ முகத்தை பார்க்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா முகத்துல ஒரு லைட்டா கீறல் இருக்கு. ஓ, இதுக்காக தான் மறைச்சு வச்சிருக்கியா? சரி சரி, இருட்டா இருந்தா இதெல்லாம் தெரியாது யாருக்கும், உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சீக்கிரம் போய் இவங்கள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வா, உன்னை ஒரு நல்ல விலைக்கு விற்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கத்து கத்துன்னு கத்த அவளை அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. அதுக்கப்புறம் அவ கண்ணுல ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு விட்டு இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும், போ போ விஐபி ரூம்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இழுத்துட்டு போக பார்ல ஹீரோ இருக்கான், யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தாத்தா வந்து கத்து கத்துன்னு கத்துறாரு, எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன், எனக்கு சர்ஜரி வேணாம்னு சொல்லி தாத்தா சொல்லியிருப்பாங்க. அதை திங்க் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே உட்காந்துருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோ பார்த்தனி அங்கிள் நீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே புரியல ஹீரோக்கு. யார் நீ, கை எடுன்னு சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, என்னது இந்த பொண்ணோட குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது, அன்னைக்கு நைட் இருந்தது நான் இந்த பொண்ணு கூடியான்னு சொல்ல, ஆமா நீங்க எனக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, ப்ளீஸ் என்னை எப்படியாவது சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த லேடி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கறக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போக அந்த லேடி பாக்குறாங்க. ஒரு முறைக்க அந்த பக்கம் பயந்துட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் இங்க பாரு உன்னை யார் அனுப்புனதுன்னு சொல்ல, என்னை யாரும் அனுப்பல, நான் சொல்றது உண்மைதான் அங்கிள், நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க, நீங்க அன்னைக்கு நைட் என் கூட தான் ஒன்னா இருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அப்ப எதுக்கு நீ என் பக்கத்துல வரவே இல்லை, சோ இதை பத்தி நீ வேற யார்கிட்டயாவது சொன்னியான்னு சொல்ல, இல்ல இதுகிட்ட நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை, நீங்க மட்டும் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணா நான் போலீஸ்க்கு போவேன். போலீஸ்க்கு போவேன்? ஆமா, என் பர்மிஷன் இல்லாம என்ன ரேப் பண்ணீங்களா, அது தப்பு தானே, சோ நான் போலீஸ்க்கு போவேன்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க, அது மட்டும் போதும்னு சொல்ல, ஓ இப்ப நீ போலீஸ்க்கு போவ, இல்லைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதானே, உண்மையா சொல்லு உன்னை யார் அனுப்புனா, யாரும் என்ன அனுப்பல, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்க. டக்குன்னு மாஸ்க் கீழே விழுக அப்பதான் ஹீரோ கரெக்டா பாக்குறா, அது ஹீரோயினோட பேசு. போங்க, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம், நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க, கண்டிப்பா நான் காப்பாத்துவேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. இங்க பாரு அன்னைக்கு நடந்தது என்ன கிளியரா சொல்லு, அன்னைக்கு நைட் நீ தான் என் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. மேல போட்டுருக்க கோட்டை கழட்டி போட்டு விட்டு, சரி வா உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னல, நான் இங்க இருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அழுக கூடாதுன்னு சொல்ல, நான் அழுக மாட்டேன்னு சொல்ல, இவ உண்மையா சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளான்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுட்டே அங்க இருந்து வரா. ரொம்ப தேங்க்ஸ், என்னை எப்படியாவது வெளியே மட்டும் கூட்டிட்டு போனா போதும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா. அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹியா. வந்த உடனே ஹீரோட கையை பிடிச்சி பேச, என்ன எதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க, கையை பிடிச்சி தள்ளி விடுறீங்க, உங்களுக்கு என் மேல எந்த ஒரு பாசமும் இல்லையான்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா ஹீரோயின் வரா. மியான் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹியா கேக்குறா. சே நீ என்னடி பண்ணிட்டு இருக்க இங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்க, உனக்கு இவ்வளவு தெரியுமா, ஆமா இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு இவ்வளவு தெரியும், அன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது இவளுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யார்கிட்டயும் இதை பத்தி நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேணும்னே அந்த ஃப்ரெண்டு ஹீரோயினை பத்தி தப்பா சொல்றதுக்காக அந்த மாதிரி சொல்றா. அதாவது ஹீரோயின் சொன்னது எல்லாம் போய் அப்படிங்கறது ப்ரூவ் பண்றதுக்காக. என்ன விளையாடுறியா, நீ தான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட, உன்னாலதான் அன்னைக்கு நைட் நீ எப்படி இவர் கூட ஒன்னா இருந்த, அது நான் தானே சொல்ல, இல்ல இல்ல இவ பொய் சொல்றா, இவ பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு யார் பேசுறது நம்புறதுன்னு புரியல. ரெண்டு பேர்ல யாரா இருக்குங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க, என் ஃப்ரெண்ட் இவ ரொம்ப என்ன பத்திரமா பாத்துக்கிட்டா, ஆனா அவ மூஞ்சிலன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்க, என் மூஞ்சில இருக்க காயத்துக்கு காரணம் இவதான், என்னோட அட்மிஷன் கார்டை கிழிச்சு போட்டது நீ தானே, அப்ப எல்லாமே நீ தானே பண்ண, உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனா அன்னைக்கு நீ வேணும்னு என்னை எல்லாத்தையும் வச்சு பழி வாங்கிட்டீல அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல, நீ ஓகே தானா அப்படின்னு சொல்ல, நேத்து நைட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோ அப்படியே அவனை பாக்குறான். அது ஒண்ணும் இல்ல, இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறான்னு நினைக்கிறேன், நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லி ஷியா சொல்றா. ஒண்ணுமே புரியல. அவளை பாத்துக்கிட்டே ஹீரோனிக்கு அது வந்து அப்படின்னு சொல்லி பேசலான்னு போக கன்னத்துல பல்லார்னு ஒரு அற அரைஞ்சிட்டா ஹீரோயின். இதுக்கப்புறம் என்னை பத்தி ஒரு வார்த்தை பேசினாலும் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கலான்னு போக ஹீரோட பக்கத்துல போய் அந்த ஹியா நின்னுட்டா. ஏய் என்ன நீ ஓவரா பண்றேன்னு சொல்ல கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு, இதுக்கப்புறம் உங்களெல்லாம் நம்பவே மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் சரியானவங்க, நீங்க ரெண்டு பேரும் சரியில்லை, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நினைச்சு உன்னை குருட்டுத்தனமா நம்பிட்டு இருந்த பாரு, இப்பதாண்டி எல்லாமே தெரியுது, நீயும் பிளைண்ட் தான், உனக்கு ஒண்ணு சுத்தி நடக்கிறது எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. சாரி அவ மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கா, அதனாலதான் சின்ன வயசுல இருந்து அவளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனாலதான் அவ இந்த மாதிரி நடந்துகிட்டா, தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ ஏதாவது தப்பா பேசியிருந்தா எனக்காக அவளை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. கையெடுங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க வந்து ஹீரோ போறான்.
ஐயோ இவளை இதோட விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற மாதிரி அந்த ஷியா புலம்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போதே அங்க இருந்து சிஸ்டர் ஏய் நீ எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏய் என்னது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, எங்க போயிட்டு வர நீ, தப்பான இடத்துக்கு போயிட்டு வரியான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா இங்க வந்து பாருங்க, இவ என்ன பண்ணிருக்கான்னு வந்து பாருங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயின் சொல்றா நான் எதுவும் பண்ணல எதுவும் பண்ணலன்னு. அதுக்குள்ள அம்மா அங்க இருந்து வர, இங்க பாத்தீங்களான்னு சொல்ல, அதை பார்க்கும்போது அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எங்கம்மா போயிட்டு வரேன்னு சொல்ல, அது வந்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கம்மான்னு சொல்ல, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, உன் அப்பா வந்தா நீ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, நீ பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ரூமுக்கு போன்னு சொல்ல வேகமா அவளும் ரூமுக்கு போயிட்டா. என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க, அம்மா என்னம்மா நடக்குது ஒண்ணும் புரியல, இவ எதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தா தெரியல, விடு விடு, ஆனா என்ன அவ ஒன்னும் அழகெல்லாம் கிடையாது, நீதான் அவளை விட அழகு, அதனால நீ எதை பத்தி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி அம்மா கொஞ்சம் ஏத்தி விட, ஆமாமா நான் கூட இந்த ட்ரெஸ்ல அவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்னு நினைச்சேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்டே எல்லாத்தையுமே ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்றா. நான் எந்த தப்பு பண்ணலப்பா, என்ன எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல, நீ என்னோட பொண்ணு, எனக்கு தெரியும் நீ எந்த தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், நீ அங்க வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஒரு சர்ப்ரைஸ் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக, ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க வரா. எங்கன்னு போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல பாட்டி இருக்காங்க. பாட்டியை பார்த்துன்னு ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பாட்டி நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஓடி போய் பாட்டியை ஹக் பண்ணிக்கிறா. பாட்டிக்கு ஹீரோயினை பார்த்துன்னு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஹீரோயினுக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. பாட்டி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல, நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நானும் நல்லா இருக்கேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் பாட்டிங்க இருக்கட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுவா அப்படின்னு சொல்லி அப்பா அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. ஹீரோயினும் வெளியே போறா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பாட்டி கூட்டிட்டு வந்ததுக்குன்னு சொல்ல, பாட்டியோட உடம்பு இப்ப ரொம்ப மோசமா இருக்கு, அவங்களுக்கு கேன்சர் இருக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய தேவைப்படுது, ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் இல்ல, என்னோட ஃபேமிலி இப்ப பேங்க் கரப்ட் ஆகிற நிலைமையில இருக்கு, உனக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்பா ப்ளீஸ்ப்பா பாட்டி எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, நான் என்ன வேணாலும் பண்றேப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்ல, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டா போதும், நீ எப்படியாவது ஜி ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லு, அந்த பெர்மிஷன் மட்டும் நீ கொடுத்துட்டேன்னா போதும், எல்லாமே சரியாயிரும், என்னோட ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆகாம அவங்க பாத்துப்பாங்க, சோ பாட்டி நம்ம பத்திரமா பாத்துக்கலாம், நான் இதை ரிக்வஸ்டா கேக்குறேன், எனக்காக இது நீ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சே இருக்கா. அவங்க கொடுக்குற டவுரி வச்சு நம்ம ஃபேமிலி பிசினஸையும் சரி பண்ணிடலாம், பாட்டியும் காப்பாத்திடலாம், பாட்டியோட உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்க தாத்தாட்ட கல்யாணத்துக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல, முதல்ல சர்ஜரி முடிட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தாத்தாக்கு நிம்மதியா இருக்கு. சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு தேவையான டவுரி எல்லாத்தையும் அனுப்பி வைங்க, கல்யாணத்தை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாமே சீக்கிரமா நடக்கணும், அவன் ஓகே சொன்னதே போதும், அதுக்குள்ள அவன் மனசை மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நாங்க அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து நிறைய கிஃப்ட் ஹீரோனோட வீட்டுக்கு போகுது. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். ஆகா எவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, பொண்ணை ரெடி பண்ணி நாங்க சீக்கிரம் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்ல, பொண்ணை பார்க்கலாமான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால நீங்க கல்யாணத்தன்னைக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. இவ்வளோ நகை பணம்லாம் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்களோட பொண்ணு வரா. பேசாம நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கவா, அவரை கல்யாணம் பண்ணா நீ இறந்து போயிடுவ பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல, கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்ச உடனே இங்க பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும், சோ நீ பார்த்து நடந்துக்கோ, நீயும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் பாட்டியை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கா. சோ நீ காலேஜுக்கு போலியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, நான் போகணும் பாட்டி, நான் போயிட்டு தான் இருக்கேன் படிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, நீ எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற, பெய்ஜிங் யூனிவர்சிட்டின்னு சொல்ல, அங்க இருந்த ஒரு லேடி ஹீரோயினை பத்தி பரவாயில்லையே பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கிறதே பெருசுமா அப்படின்னு சொல்லி பேச, இதுக்கு மேல இங்க இருந்தா படிப்பை பத்தி பேசுவாங்க, பேசாம ஓடிடலான்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க பாட்டி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் போறா. சரிம்மா உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, படிக்கணும் காலேஜ் போகணும் நிறைய வேலை இருக்குல்ல, அப்பப்ப என்னையும் வேற வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி பாட்டி சொல்ல, பாட்டி உங்களை பாத்துக்கிறதே எனக்கு பெரிய வேலை, நான் உங்களை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல, எனக்காக எதுக்குமா பணம் எல்லாம் செலவு பண்றீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பாட்டி ஃபீல் பண்றாங்க. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. அப்ப எப்படியாவது பாட்டி கிட்ட போய் சொல்லிட்டோம், அந்த உண்மையை வேற மறைக்கணும், என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டே இருக்கா. சோ ஹீரோ கல்யாணம் பண்ண போற பொண்ணுகளுக்கு எல்லாத்துக்குமே சுத்தி சுத்தி ஏதோ அமானியசம் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் போற இடத்துல எல்லாம் அபசகுணமா ஏதாவது நடக்குது. அப்ப திடீர்னு ஒரு போட்டோ பிரேம் விழுக, அது கரெக்டா அங்க இருக்கிற ஹீரோயினோட சிஸ்டரோட கால்ல பட்டு அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என் காலு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, பாத்தியா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது தடங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும், சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எங்க தாத்தா கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுதா, எல்லாம் முடிஞ்சது ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு வருவா அப்படின்னு சொல்ல, கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட முகத்தை நாங்க பார்த்ததே இல்ல, எப்ப பார்க்க போறோம்னு ஆர்வமா இருக்குன்னு அங்க இருக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ முன்னாடி வந்துட்டு இருக்கான். சோ கல்யாணத்துக்கான சடங்குலாம் ஆரம்பிச்சு
ஆரம்பிக்குது. சோ அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னையில இருந்து நீதாம்மா இங்க ஃபேமிலியோட மருமக, உன்னை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, இத ஸ்ட்ரெச்சர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கடவுள் முன்னாடி பவ் பண்ணணும், அப்புறம் பெரியவங்க முன்னாடி பவ் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பவ் பண்ணிக்கணும். அதுலயே அவங்களோட கல்யாணம் முடிஞ்சது. சோ பவ் பண்ணும்போது டக்குன்னு ஹீரோனோட ஃபேஸ்ல இருக்க அந்த மாஸ்க் அப்படியே கீழே விழுந்துச்சு. சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனோட மேக்கப் ரொம்ப மோசமா இருக்கு. இது பார்க்க ஹீரோக்கே செம்ம கடுப்பா இருக்கு. கண்ணத்துல எல்லாம் ஏதோ பிளஷ் மாதிரி போட அப்படியே தாத்தா மயங்கி கீழே விழுந்துட்டாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் பக்கத்துல போக, நீ போகாத, உன்னாலதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல, எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியும், அவங்க தொண்டையில ஏதோ இருக்கு, நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்ல, தள்ளுங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா. முதல்ல காத்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா ஹீரோயின். ஒண்ணுமே ஹீரோக்கும் புரியல. அதுக்கப்புறம் வாயில கை விட்டு ஏதோ ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ண, சீக்கிரம் டிஷ்யூ கொடுங்கன்னு சொல்லி கேட்க டிஷ்யூ கொடுக்க, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாத்தாக்கு அப்படியே எல்லாம் சரியான மாதிரி இருக்கு. சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தாக்கு இப்ப சரியாயிடுச்சு. சோ கல்யாணம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் எல்லாரும் இங்க இருந்து போங்க, என்ன தனியா இருக்க விடுங்கன்னு சொல்ல எல்லாரும் போயிட்டாங்க. ஹீரோயினை பார்த்து, ரொம்ப நன்றிமா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. முதல்ல போய் நீ உன் மூஞ்சில இருக்க அந்த மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு வா, உன் மேக்கப் ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல, சாரி தாத்தா, தெரியாம இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ மேக்கப் இல்லாமே நல்லாதான் இருப்ப, ஆனா உன் மேக்கப் தான் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபேஸ்ல இருக்க அந்த மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் என் உயிரை நீ காப்பாத்திருக்கம்மா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, உன் பேர் என்னம்மா? என் பேரு ஷூ மியான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறா. ஷூ மியானா, எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, அமைதியா இருடா, அவன் பொண்டாட்டி, இதுக்கப்புறம் இவ்வளவு பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ வீட்டுக்கு வாமா, நீ ஏன் என் வீட்டு மருமகள் ஆயிட்ட. சோ கடவுள் முன்னாடி எப்ப நீ இந்த கல்யாணம் ஓகே ஆச்சோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, நான் வில்லேஜ்ல இருந்து இப்பதான் வந்திருக்கேன்னு சொல்ல, அப்பதான் ஒரு மாதிரி இருக்கு தாத்தாக்கு. சரி எதுவா இருந்தாலும் சரி, கல்யாணம் முடிஞ்சிச்சு, என் வீட்டோட மருமக நீதான், இதை யாரும் மாத்த முடியாதுன்னு சொல்ல, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹீரோயின் சொல்றா. எனது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, நீ ரொம்ப மோசமா இருக்கீங்க, எனக்கு பிடிக்கல, அதாவது அழகா இருந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச ஹீரோ வேகமா அங்க வந்து போறான். ஏமா இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கல சொல்லுன்னு சொல்லி கேட்க, அது உங்க பெயரை ரொம்ப மோசமா இருக்காரு, எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்ல, என் பேரு நல்லவன் தாமா, உன்னை கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டான், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளு, வெட்டிங் செரமனி முடிஞ்சுது, சோ அதனால கல்யாணம் முடிஞ்சுதுமா, அதை மாத்த முடியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா, பாட்டியோட உயிரை காப்பாத்த கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறது முக்கியம், வேணாம் இதுக்கப்புறம் நம்ம தாத்தா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி தாத்தா, நான் இதுக்கப்புறம் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன், கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட மருமகளா நான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு அப்பதான் 19 வயசு, ஸ்கூல் தான் முடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு தாத்தாக்கு. என் பேரனுக்கு 30 வயசு, இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கா, பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஃபேமிலியில முடிவு பண்ணதா அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. தாத்தா வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாமே சரியா இருக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவங்க கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தாத்தாக்கு ஹாப்பியா இருக்கு, பரவாயில்ல என்னோட மருமக என்ன பத்திரமா பாத்துப்பா, என்ன இவ பாத்துப்பா நீ போன்னு சொல்ல, டாக்டர் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மறைச்சுக்கிட்டே இருக்க, ஏன்டா இப்படி இருக்க, இந்த பொண்ணு கிட்ட நல்லா நடந்துக்க, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, சரியா ஏதாவது பிரச்சனை பண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, மியான் உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட சொல்லுமா, அவனை புள்ளி பண்ணாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, தேங்க்யூ சார், சார் எல்லாம் இல்ல, என்ன நீ தாத்தான்னு கூப்பிடுன்னு சொல்ல, தேங்க்யூ தாத்தா அப்படின்னு சொல்ல, இன்னான்னு சொல்லி ரெட் என்வெலப் கையில கொடுக்குறாரு. எவ்வளவு பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், நீ போய் ரெஸ்ட் எடுமா, உனக்காக ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு தாத்தா அந்த பக்கம் போயிட்டாரு. ஹீரோ அப்படியே மறைச்சிட்டே போக, ஆகா இவனை ஃபாலோ பண்ணிட்டு வேற போகணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வரா. ஹீரோயினை பார்க்கவும் சுத்தமா ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பாரு எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறான். தாத்தா கிட்ட ஏதோ சொல்லி அவரை மைக் இங்க வரலான்னு ட்ரை பண்றியா, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல, இங்க பாரு நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, ஏன்னா நீ பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல என்னோட இடத்துல வேற யார் இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிப்பி அப்படின்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன், அப்ப பணத்துக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அப்ப யாரா இருந்தாலும் நீ ஓகே சொல்லுவியா, ஆமா எனக்கு தேவை என் பாட்டியை காப்பாத்தணும், அதுக்காக தானே நான் ஓகே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ கையில இருக்க ரெட் அண்ட் விளவ பிடிங்கிட்டான். இந்த காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு தான் தாத்தா கொடுத்தது, ஹலோ தாத்தா எனக்கு கொடுத்தது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, சரியா உனக்கு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். ஆகா பணத்தை வேற புடுங்கிட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல விடு, அவன் இல்ல நிம்மதியா அதுன்னு தூக்கலாம், ரெட் அண்ட் விளவு போனாலும் பரவாயில்ல நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோவை திட்டு திட்டிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நைட் வீட்டுல இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா செம்ம கடுப்பா கத்திக்கிட்டே இருக்காரு. கோப்படாதீங்கன்னு சொல்லி தாத்தாவோட அசிஸ்டன்ட் உட்கார வைக்க, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம், யங் மாஸ்டர் கொஞ்சம் சின்ன வயசுல இருக்காரு, அப்படிதான் இருப்பாரு, எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, என்ன சரியாயிரும், அந்த பொண்ணு பாவம் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, சின்ன வயசுலயே நாங்க முடிவு பண்ண இந்த கல்யாணத்துல அப்பா அம்மா இல்லாம அவனை இவ்வளவு தூரம் நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன், சோ
அவன் நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல கரெக்டா அங்க ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்துட்டு வாமா நீ கண்டிப்பா அவன் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவான் உன்னை நினைச்சு உட்காரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தாத்தா பக்கத்துல ஹீரோயின் உட்கார்றா. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, பிடிச்சிருக்கு. உன் மூஞ்சில என்னம்மா காயம்னு சொல்லி கேட்க, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதுதான் அப்படின்னு சொல்ல, முதல்ல ஃபேமிலி டாக்டரை வர சொல்லுப்பா செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல டாக்டர் வந்து பாக்குறாரு. ஒன்றும் இல்லை, இந்த இன்ஜுரிஸ் எல்லாமே சரி பண்ணிடலாம், தழும்பெல்லாம் மறைஞ்சிரும். ஸோ நான் கொடுக்குற மருந்து மட்டும் கண்டினியூவா போடுமா அப்படின்னு சொல்ல, இதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகும், எனக்கு வேண்டாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நீ என் வீட்டு மருமக, உனக்கு இது பண்ணாம யாருக்குமா பண்ண போறோம், நீ கவலைப்படாத சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்றாரு. ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. சரிம்மா நீ யூனிவர்சிட்டி போறேன்னு சொன்னீங்களா, என்ன பண்ண போற, எந்த யூனிவர்சிட்டி போற, நான் ஆல்ரெடி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு அவங்க இன்டர்வியூ கார்டும் அனுப்பிட்டாங்க, ஆனா என்னோட அடாப்டிவ் பேரண்ட்ஸ் அதை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. ஸோ என்னால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி பெய்ஜிங் யூனிவர்சிட்டி தானேன்னு சொல்லி போன் பண்ணி அவங்களுக்கு நிறைய டொனேஷன் கொடுக்குறேன்னு தாத்தா சொல்லிட்டு என் பேத்திய காலேஜ்ல மறுபடியும் சேர்த்திக்கணும்னு சொல்லிட்டு சூமியான் அவ பேரு, அவளுக்கு நீங்க இன்டர்வியூ கார்டு கூட அனுப்பியிருக்கீங்க, ஆனா அவனால வர முடியல, இப்ப அவ வர அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. உனக்காக பேசிட்டமா நீ போய் படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நீ இவ்வளவு தூரம் வந்து உன்னால காலேஜுக்கு போக முடியாது, அங்கேயே பக்கத்துல உனக்கு ஒரு காண்டோ அரேஞ்ச் பண்ணி தரேன், நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ல, எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் ரெண்டு பேருக்குள்ள லவ் வளரும் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் திங்க் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு ஏதாவது ஹீரோயினும் கூட்டிட்டு போயாச்சு. அசிஸ்டன்ட் சொல்றாங்க, யங் மாஸ்டர் இங்கதான் வருவாரு, சோ யங் லேடி நீங்களும் இங்கதான் ஸ்டே பண்ணணும், இந்தாங்க இந்த கார்டு வச்சுக்கோங்க, அவர் மோஸ்ட்லி வீட்டுல இருக்க மாட்டாரு, சோ வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கார்டு கொடுக்க, இந்த கார்டு யூஸ் பண்ணா பிரச்சனை ஆயிரும், பேசாம நம்ம பார்ட் டைம் ஜாப் பார்த்தாவது காசு ரெடி பண்ணிக்கலாம், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு சும்மா மட்டும் வாங்கி வச்சுக்கிறா. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போக, அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு, வீடு ரொம்ப அழகா இருக்கு, பாட்டி பார்க்க போகணும், ஆனா இந்த ட்ரெஸ்ல போனா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு எப்பயும் போல அவளோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பாட்டி பாக்கறதுக்காக ஹீரோயின் போறா. அப்புறம் பாட்டி பார்க்க போனோடனே பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ ஏமா எனக்காக கஷ்டப்படுற, வேணாம்மா நீ ரெஸ்ட் எடு, இப்போ ஸ்கூலுக்கு போகணும், உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, பாட்டி அதெல்லாம் இல்ல, உங்களை பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேகமா பாட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அங்க வெளியே வந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எதுவுமே பேசாம வேகமா போறா. அவ கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வரா. இப்பதான் நிம்மதியா இருக்கு, என் பேத்தி நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு சொல்லி பாட்டி ஹாப்பியா இருக்க, ஹீரோயின் வந்தவொடனே என்ன அதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்க, இல்ல பாட்டி நான் தண்ணி எடுக்கல, நான் வந்துன்னு ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள அங்க இருந்து அந்த ஷியா வரா. பாட்டி நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லி பேசலான்னு போக, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. என்னாச்சுன்னு சொல்லி பாட்டி கேட்க, ஒரு சின்ன சண்டை பாட்டி எங்க ரெண்டு பேருக்கும், அதுக்காக அவ என்ன போன்னு சொல்றா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷியா அழுகுறா. இந்த மாதிரிலாம் பண்ணாத, உன்னோட ஃப்ரெண்டு தானே பேசு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல, கையை பிடிச்சி தர அவளை வெளியே இழுத்துட்டு வரா. இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லை, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, நான் பண்ணது தப்பு தான், ஆனா அதுக்கு ரீசன் இருக்கு, நீ முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நீ என்னை ஏமாத்திட்டில, என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்தேன், நீ இந்த லைஃப்ல இருந்து தப்பிக்கணும்னு பார்த்த, சோ நான் ஹெல்ப் பண்றதுக்காதாண்டி அவங்க கிட்ட போனேன், அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ நியாயப்படுத்துறதுக்காக பேசுறா. ஆனா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. எனக்கு உன்னை பத்தியும் கவலை இல்ல, அந்த ஆளை பத்தியும் கவலை இல்ல, ஒன்னு சொல்ற அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ, என் மனசுல ஃப்ரெண்டுன்னு உன்னை வச்சிருந்தேன், உன்னையும் தூக்கி போட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது என்கிட்ட, இது இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா. ஹியாக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவன் அமைதியா நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என் முகத்துல இருந்த இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் நீ தாண்டி ஞாபகம் வர, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, இன்டர்வியூ கடை கிழிச்சு போட்ட, இதெல்லாம் நீ தானே பண்ணன்னு சொல்ல, ஆமா இதுக்கப்புறம் முன்னாடி நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே, சரி நீ அவன் முன்னாடி போய் அவன் கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றா. இதை சொல்ல நீ யாரு, முதல்ல உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோ, என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா போக, அப்புறம் அந்த ஷியா வந்து இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கானா, அவளோட ஃபெர்டிலிட்டி செக் பண்ண, ஆனா அவளுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு வந்துருச்சு. எனக்கு குழந்தைய பிறக்காது, ஆனா நீ பிரெக்னெண்டா ஆயிட்ட ஈஸியா, அவ்வளவு ஈஸியா உன்னை வின் பண்ண விட்டுருவேனா, விட மாட்டேன், எப்படியாவது அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு என்னோட லைஃபை நான் சேஞ்ச் பண்றேன், நான் ரிச்சா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ நீங்க வந்தோடனே பாட்டி கேக்குறாங்க, என்னாச்சுமா ரெண்டு பேரும் சண்டை சரியாயிடுச்சான்னு சொல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு பாட்டி, நீங்க எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்ல, இப்ப தம்ம நிம்மதியா இருக்கு, அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமா அவன் கூட இருக்கா, அவனை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிடுமா, அவகிட்ட பேசாம மட்டும் இருக்காதுன்னு சொல்ல, சரி பாட்டி நான் பேசாம இருக்க மாட்டேன், அவளுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு அவ போயிட்டா, எனக்கும் பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருக்கு, நானும் போகணும் பாட்டி அப்படின்னு சொல்ல, சரிம்மா பாத்துக்கோ, ரொம்ப ஓவரா ஒர்க் பண்ணாத, நீ படிக்கணும்லன்னு சொல்ல, ஆமா பாட்டி அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி பாட்டியை படுக்க வச்சுட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப பார்ட் டைமா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்ல. சோ ஏதோ டிஷ் ரெடி பண்ணுன்னு சொல்ல, உனக்கு தெரிஞ்ச டிஷ் ஏதாவது ரெடி பண்ணி வையின்னு சொல்ல, வேகமா ஹீரோயினும் ஹோம் ஸ்டைல ஏதாவது குக் பண்ணலாம்னு சொல்லி போக, எல்லாரும் எனக்கு கத்த வைக்கிறாங்கன்னு சொல்லி அங்க இருக்க செஃப் கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் ஏதோ ரெடி பண்ணிட்டு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி, இந்தாங்க இந்த டிஷ் நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் ரெடி பண்ண டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்தா அந்த செஃப் ஓகே பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இங்க வேலை. சோ அங்க இருந்து ஒரு வெயிட்டர் பொண்ணு வரா. ஹீரோயின் வச்சிருக்க டிஷ் எடுத்துட்டு போய் கரெக்டா ஹீரோட டேபிள்ல சர்வ் பண்ணிட்டா. அங்க வந்து ஷியாவும் இருக்கா. நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லி
சொல்லி அவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட தான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன்ல, 3 மாசம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்ல ஹீரோ கண்ண டிஷ் கொண்டு வராங்க. சோ அங்க வந்தோடனே ஹீரோ வந்து சாப்பாடே வேணாம்னு சொல்லிட்டு இருப்பான். நாங்க இதை ஆர்டர் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஷியா சொல்ல, இந்த சாப்பாடு பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இதை வைங்கன்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறான். அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. சோ அந்த ஹோட்டல் இருக்க மத்த டிஷ்ஷையும் சாப்பிட்டு பாக்குறான். அந்த சாப்பாடு அவ்வளவா அவனுக்கு பிடிக்கல. ஆனா ஹீரோயின் பண்ண இந்த டிஷ் வந்து ஹோம் ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாப்பாடு ரொம்ப அழகா இருக்கு, இது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, சாப்பிடவும் நல்லா இருக்கு, எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரெடி பண்ண செஃப் யாரு, சோ இதே ஸ்டைல்ல இனிமேல் டிஷ் ரெடி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த வெயிட்டர் பொண்ணு அங்க போயிட்டா. மத்த டிஷ் எல்லாம் சாப்பிட்டு பாக்குற ஹீரோ, ஆனா அவ்வளவா அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல, இந்த டிஷ் மட்டும்தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடறான். உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷியா கேக்குறா. சோ அந்த வெயிட்டர் பொண்ணு ஓடி வரா. சாப்பாடு இப்ப ரெடி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க இருந்த டிஷா, அது இந்த பொண்ணு தானே பண்ணா, இவ சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக செஃப் கிட்ட காட்டுறதுக்காக பண்ணான்னு சொல்ல, ஆமா நான் பண்ணதுல எதுவும் தப்பா, சாரி என்ன மன்னிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன், ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, நீ பண்ண டிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இதுக்கப்புறம் இதே ஸ்டைல்ல சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றான். இதுக்கப்புறம் இந்த செஃப் என்னோட பர்சனல் செஃப்பா அரேஞ்ச் பண்ணுங்க, ஹீரோட கம்பெனிக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இவங்களே ரெடி பண்ண சொல்லுங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ஹோம் ஸ்டைல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, தேங்க்யூ மிஸ்டர் ஈன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மேனேஜர் வராரு. இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் வரா. என்னோட சாப்பாடு நல்லா இருந்ததா, உன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நீ பார்ட் டைம் எல்லாம் வேணாம், ஃபுல் டைம் நீ இங்கே ஒர்க் பண்ண வந்துருமான்னு சொல்ல, ஃபுல் டைமா அது முடியாதே, நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன், பார்ட் டைமா மட்டும் தான் என்னால வர முடியும்னு சொல்ல, அப்போ உனக்கு சம்பளம் நிறைய தரேன், நீ எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுமோ இங்க வந்து ஒர்க் பண்ணி கொடு, ஓகேவா, லஞ்ச் டைம் வேற சாப்பாடு கேட்டிருக்காங்க, இப்போ இந்த பொண்ணு ரெடி பண்ணி கொடுக்கலன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, உனக்கு தேவையான பணம் நிறைய தரேன்னு சொல்ல, பாட்டியோட ஹெல்த்துக்கு கண்டிப்பா நம்மளுக்கு பணம் தேவை, சர்ஜரிக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் வந்து பாட்டி கிட்ட, பாட்டி உங்களுக்காக நிறைய டிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ எனக்கு பார்ட் டைம் ஜாப்ல நிறைய பணம் கிடைக்குது, ஸோ அதை வச்சு கண்டிப்பா உங்களோட சர்ஜரியை நான் சீக்கிரம் முடிச்சிருவேன்னு சொல்ல, இல்லம்மா உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோ சரியா, எதுக்கு எனக்காக இவ்வளவு செலவு பண்ற அப்படின்னு சொல்லி பாட்டி ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் இல்ல பாட்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, சரி நீ என்ன படிக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்ல, நான் மெடிக்கல் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன்னு சொல்லி சொல்றா. அது கேட்கும் பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க வீட்டுல நம்ம தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தாக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. அப்புறம் என்னோட மருமக ஸ்கூலுக்கு போயிட்டாளா, என்ன படிக்கிறான்னு சொல்ல, அவங்க மெடிக்கலா, சூப்பர் சூப்பர், ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், என்னோட உயிரை காப்பாத்தினாலே அப்பவே எனக்கு தெரியும் அவ இந்த மாதிரி மெடிக்கல் தான் படிப்பான்னு. அவ என்ன படிக்கிறான்னு சொல்லி கேட்க, நம்ம மாஸ்டரும் நம்ம மேடமும் சேர்ந்து ஃபாரன்சிக் தான் படிக்கிறாங்கன்னு சொல்ல, என்னதுங்கிற மாதிரி தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அவளுக்கு பிடிச்ச மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டா. அவளோட சீனியர் பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. உனக்கு ஏதாவது டவுட் வேணான்னு என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன், நீங்க பக்கத்துல டோம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கியா, நான் இங்க தான் இருக்கேன், உனக்கு டவுட் இருக்குன்னா நீ என்கிட்ட கேட்கல, நான் சொல்லி தருவேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ எதுக்காக மாஸ்க் போட்டிருக்க, அதுவா, ஒன்னும் இல்லை எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அதனால அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, அப்ப நீ ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் இருக்கு, நீ அங்க அட்டன் பண்ணு, சீனியர் யாரோ வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பையன் நல்லா பேசுவோம், ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்புறம் ஃபேஸ்ல இருக்கிறத பத்தி கேட்கவும், அந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுக்கு ரீசன் வந்து டாக்டர் வந்து மெடிசன் போட்டு ஒரு 3 நாளைக்கு வந்து டே டைம்ல போட்டுட்டு மாஸ்க் போட்டுக்கோ, வெயில் படாம இருமான்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்காக தான் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் மீட்டிங் போறதுக்காக கூட்டிட்டு வர, அங்க மீட்டிங் ரூமுக்கு வரும்போதே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, வேக வேகமா ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. சீனியர் வரப்போறாரு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பட் இருந்தாலும் இன்னும் அவருக்கு நிறைய கிரஷ் இருக்காங்க இந்த காலேஜ்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோ பத்தி தான் பேசுறாங்க. அது ஹீரோயின் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. ஓ சீனியர் சார் வரப்போறாரா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துட்டு அப்படி எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. மிஸ்டர் ஈ வந்து பேசுங்கன்னு சொல்ல, ஆகா இங்கேயும் இவனா, நான் தான் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு இங்க கடுப்பா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ நீங்க வந்து ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அவனும் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலாமா, உங்களுக்கு உண்மையா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, அவன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். உங்க ஒய்ஃப் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதைக்கு அதை பத்தி பர்சனல் கொஸ்டின் கேட்காம இருங்க, அதனாலது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு சொல்ல, அங்க இருக்கிற ஒருத்தர் இந்த மாஸ்க் போட்டுருக்குல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல அந்த பொண்ணு ஏதோ கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கு, கேளுமா அப்படின்னு சொல்ல, நான் எப்படா சொன்னேங்கிற மாதிரி ஹீரோயின் முழிக்கிறா. போய் கேளு அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை பிடிச்சி தள்ளி விட, உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நான் இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கிறேன் ஐயோங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் போறவங்க எல்லாம் போகும்போது ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட, ஹீரோயினை பார்த்துட்டான் ஹீரோ. அந்த பொண்ணை வர சொல்லுன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு போயிட்டான். அப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வர, ஹீரோயின் வந்த உடனே ஹீரோக்கு செம கடுப்பாயிடுச்சு. இந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது, அவளோட கேரக்டர் சரியில்லை, பணத்தை பிடுங்க
பொண்ணுங்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் போய் சொல்லுவா. சோ என்கிட்டயே 2 டைம் ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கா. இந்த மாதிரி பொண்ணு இங்க படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல யூனிவர்சிட்டியில தான் அவளை ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஹீரோயின் பேச வரா. ஆனா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த காலேஜ்ல இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்றா அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு. ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அவங்க ஹீரோயினை பத்தி தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல என்ன பண்றதுன்னு. என்ன ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்கன்னு ஹீரோட காலில் விழுந்து கெஞ்சிரா. அப்ப ஹீரோ அதை அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல. அவளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க. நம்ம இங்கே வெயிட் பண்ணணும், இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணுங்கிறது என்னோட கனவு, எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள ஹீரோக்கு மீட்டிங்க்கு போயிட்டான். மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வெளியே வர ஹீரோட காலை பிடிச்சி கெஞ்சிரா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் இங்கே படிக்கணும், படிப்புங்கிறது என்னோட ஆசைன்னு சொல்ல நீ பண்ண அந்த தப்பு தான் இப்போ ஒன்னு இந்த மாதிரி படிக்க விடாம பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கவே யாருமே விடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட கார் வந்துட்டே இருக்கு. ஹீரோயின் முன்னாடி நின்று இருக்கா. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நீ பண்ணா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு பாக்குறியா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா தள்ளு இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ எவ்வளவுதான் நடிச்சாலும் என்னால உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோ அங்க வந்து தள்ளிட்டு அப்படியே காருக்குள்ள போயிட்டான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கார் பின்னாடி அவ ஓடி வந்துட்டே இருக்கா. அங்க பாருங்க அந்த பொண்ணு ஓடி வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல அவ பாக்கல எவ்வளவு தூரம் வரானு, நீ படுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே ஹீரோயினால சுத்தமா முடியல. அங்க கீழே இருக்க கிளாஸ் பீஸ் ஹீரோயினோட கால்ல பட்டு அப்படியே ஹீரோயின் நடக்க முடியாம கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொல்ல காரை நிறுத்துன்னு சொல்லிட்டு அங்க வந்து வேகமா வந்து பார்க்க ஹீரோனோட கால்ல ரத்தம் வருது. ஏன் இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்ல ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே வான்னு சொல்லி ஹீரோனை தூக்கிட்டு போக அதெல்லாம் வேணாம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்ல முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் ஹீரோயின்கான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் பீஸ் மேலதான் இருக்கு, அதனால எடுத்துட்டோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. டக்குன்னு ஹீரோட கையை பிடிச்சிக்கிறா. டைப் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் டிரைவர் பையன் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக உங்க பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போறாரு. நீ எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க, அந்த மாஸ்க் கழட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோனோட ஃபேஸ்ல இருக்க அந்த தழும்புக்கு அதனா அவ மருந்து போட்டிருப்பா. அந்த மாஸ்க் நல்லா இல்ல, அதை எடு, இந்த வேற மாஸ்க் தர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற ஒரு மாஸ்க் தரான். சோ அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஹாப்பி ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்குற மாஸ்கையும் வாங்கிக்கிட்டா. சரி நான் இதை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கழட்டலான்னு பார்க்க அங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வரான். என்னாச்சுடா உனக்கு என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனை பார்த்துட்டு ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா, தெரியும்டா, என்னோட ஜூனியர் பொண்ணு தான், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா நாங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம், இவங்களோட பாட்டி இங்கதான் இருக்காங்க, உங்க பாட்டிக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், உங்க பாட்டி நல்லா இருக்காங்களான்னு சொல்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டே இருக்கா. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா லைட்டா ஹீரோக்கு பொறாமையா இருக்கு, ஏன்னு தெரியல. என்னது இவங்க 2 பேரும் பேசினா எனக்கு எதுக்கு கடுப்பாகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி இங்க இருந்து கிளம்பலாம், நான் உன்னை டிரா பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல வேணா நானே பாத்துக்கிறேன் ஹீரோயின் சொல்ல பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு இந்த இவளை கூட்டு போய் டிரா பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கிளப்பி அனுப்பி விட்டான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் பேசுறது சுத்தமா அவனுக்கு பிடிக்கல. அப்புறம் ஹீரோயின் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் டாக்டரும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட டாக்டர் சொல்றான், அந்த பொண்ணு ரொம்ப பாவம் தெரியுமா, அவ பாட்டிக்கு உடம்பு சரியில்ல, அவளை தான் பாத்துட்டு இருக்கா, நிறைய பார்ட் டைம் ஜாப் பாக்குறா, கஷ்டப்பட்டு அவங்க பாட்டி படிக்க வச்சாங்க, ஒரு யூனிவர்சிட்டியில சீட்டும் கிடைச்சு அங்க போறதே பெருசு, எப்படியோ படிப்பு பாட்டின்னு வேலைன்னு ஒன்னு பாத்துட்டு இருக்காடா. இந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா, இந்த பொண்ணுக்கு அடாப்டிவ் பேரண்ட்ஸ்னு இருக்காங்க, அவங்களும் சரியில்லை, என்ன பண்றதுனே தெரியல, இந்த பொண்ணோட லைஃப் நினைச்சா கஷ்டமா இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. நீ என்ன சொல்றேன்னு சொல்ல ஆமா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கஷ்டமா, அது தெரியாம அவளை வேற நான் இன்சல்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒய்ஃபை பத்தி சொல்றான்னு சொல்ல அப்படியே ஹீரோனோட முகத்தை யோசிச்சு பாக்குறான். அதான் மூஞ்சி சரியாவே தெரியலையே, அவளை பத்தி எல்லாம் பேசாத, தாத்தாக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டும் இல்ல, அவளை நான் சரியா பார்க்கவும் இல்லை, அவள் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்படியாடா சரி ஓகே ஒரு நாள் உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வா பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளை பத்தி பேசாத, ஏற்கனவே எனக்கு வேற ரெஸ்பான்சிபிலிட்டி வேற இருக்கு, அதையே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஷியாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஃப்ரெண்டு கேக்குறான், இப்படியே போனா நீ சாமியாரா தான் இருப்ப, உனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வரல, ஒரு பொண்ணையும் உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்னு சொல்ல இங்க பாருடா கடுப்பாக்காத ஒழுங்கா ஓடிடு, நான் ஏதாவது சொல்லிட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டென்ஷனா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டான். நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டா. ட்ராப் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் பையன் உள்ள வந்து விடுவா மேடம்னு கேட்க இல்ல பரவாயில்ல விடுங்க நீங்க போங்க நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல நடக்க முடியாம நடந்து போறா. சுத்தமா அவனால நடக்கவே முடியல. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோ இருக்க மாட்டான். சரி நம்ம
நம்ம தானே இருக்க போறோம், பேசாம படுக்கலாம், டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி குளிச்சுட்டு வரா. அப்புறம் அவளுக்கு கொடுத்த அந்த ஆயின்மெண்ட் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ண லோஷன் மாதிரி இருக்கும். சரி அது போட்டா இப்ப என்னோட அந்த தழும்பு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது, சரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கலான்னு சொல்லி படுத்துட்டாங்க மேடம். சேம் டைம் நம்ம ஹீரோவும் அப்படியே அவன் காண்டோக்கு வரான். அவன் வந்து எப்பயும் போல கேஷுவலா அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு தண்ணி குடிக்கலான்னு போக திடீர்னு யாரும் வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்கா. ஹீரோ பார்த்து திருடன் நினைச்சு கையை பிடிக்க, இவ திருடி நினைச்சு ஹீரோ பிடிக்க, ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க, நான் தான் உங்க ஒய்ஃப், தாத்தா தான் நம்பர் கொடுத்தாரு, வீட்டு அட்ரஸ் கொடுத்து போ சொன்னாருன்னு சொல்ல, தாத்தாவா, ஆமா நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்துறான் ஹீரோ. ஒரு நிமிஷம் இருங்கன்னு தாத்தாக்கு போன் பண்ணி, தாத்தா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு, பிச்சு போடுவேன் பிச்சு, வெளியே போறனா நீ மட்டும் போடா, ஏன்டா அவளை போக சொல்ற, அது உன்னோட வீடு, அவங்க ஒய்ஃப் அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்ல, தாத்தா இது என்னோட வீடு, எனக்கு பிரைவசி வேணும், அவளை போக சொல்லுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அவன் பொண்டாட்டி அங்கதான் இருப்பான்னு தாத்தா திரும்ப திரும்ப சொல்ல ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. இங்க பாரு, நீ மட்டும் அவளை ஒய்ஃபை ஏத்துக்கல நான் சர்ஜரி பண்ண மாட்டேன், நான் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு தாத்தா போனை கட் பண்ணிட்டாரு. தாத்தா வச்சு பிளாக்மெயில் பண்றியா, நீ எங்க ஸ்டே பண்ணிருக்க மேல, அப்ப நான் கீழே போறேன் ஓடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டா. நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, காலையில சீக்கிரம் வேற கிளம்பணும், சரி சீக்கிரம் தூங்கலான்னு சொல்லிட்டு அவ படுக்க போலம்பிட்டே தூங்குறான். நல்ல வேலை அவன் என் முகத்தை பார்க்கல, பாத்துருந்தா அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு பீரியட் வேற ஆகலன்னு சொல்லி ஏதோ புலம்பிட்டே இருக்கா, தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில காலேஜ்ல தான் காட்டுறாங்க. யாரோ ஃபீமேல் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்களா, யாருன்னு சொல்லி பார்க்க கரெக்டா ஹீரோயின் வரா. டே யாரா அந்த பொண்ணுங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க ஹீரோயின் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறா. மத்த எல்லாரும் கேக்குறாங்க, உன்னால இப்படி இவ்வளவு ஈஸியா இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு, ஆல்ரெடி நான் சிக்கன்ல நிறைய பண்ணிருக்கேன், அதனால எனக்கு இது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப நாங்களும் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அப்புறம் டைம் ஆச்சு பார்ட் டைம் ஜாப்க்கு, சரி சரி சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு வேகமா ரெஸ்டாரண்ட் போய் குக் பண்ணிட்டு வரா. அங்க இருக்க மேனேஜர், நீயே டெலிவரி பண்ணிடுறியம்மா ப்ளீஸ், எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கையில அட்ரஸ் கொடுத்துட்டு போறாரு. பாக்குறா ஈச்செங் குரூப்னு இருக்கு, இ குரூப்கா போகணும்னு சொல்லிட்டு அங்க வந்து பாக்குறா. அது ஹீரோட ஆபீஸ் தான், அங்க யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள யாருமே இல்ல, எங்க இருப்பாங்க, சாப்பாடு வேற கொடுக்கணுமேனு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல உள்ள போயிட்டே இருக்கா. ஏதோ மீட்டிங்ல ஹீரோ இருப்பான் போல. ஹீரோயின் போகணும்னு அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. சாரின்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சது எல்லாரும் போங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டான் ஹீரோ. என்னது ஒரு பொண்ணு வந்தா எல்லாரையும் அனுப்புறாரு, ஒண்ணுமே புரியல. எப்பயுமே கோமா இருப்பாரு, நல்ல வேலை மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சது, நம்மளும் சீக்கிரம் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிப்பிட்டாங்க. இங்க வான்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட, சாரி அங்கிள் நான் வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அங்கிள் அங்குற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் முறைக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்திருக்கேன்ல, சரி உங்க கால் சரியாயிடுச்சா, அதெல்லாம் சரியாயிடுச்சு அங்கிள், சரி நான் சாப்பிட்டு வரேன், சாப்பாடு வை, நீ அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்ல, அப்படி அங்குற மாதிரி யோசிக்க ஹீரோயின் கஷ்டப்படுறதெல்லாம் டாக்டர் சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காசு இல்லாம ஒரு வேலை டாக்டர் கிட்ட போறதுக்கு சங்கடப்பட்டுட்டு சரியாயிடுச்சு என்கிட்ட போய் சொல்ற போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, சரி ஓகே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் அங்க உட்காந்துட்டா. ஹீரோ வேகமா சாப்பிட்றான். அவ அப்படி பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அங்க இருக்க ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கா. சரி நான் சாப்பிட்டேன் வா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அங்கிள் நானுமா அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்ல குடுகுடுன்னு ஓடுறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயாச்சு, டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாமே சரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நார்மலா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கலான்னு போக, டே எதுக்கு நான் தொடர்றேங்கிற மாதிரி ஹீரோ கையை பிடிக்கிறான். நீ மெடிசன் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, டாக்டர் சரி ஓகே நான் மெடிசன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்லிப்பர் எல்லாம் போட்டுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நீ தனியா போக வேணாம் உன்னை டிராப் பண்ணுவாங்கன்னு சொல்ல, சரி ஓகே எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றா. சரி என் போன் நம்பர் வச்சுக்கோ, ஏதாவது ஹெல்ப் வேணும் எனக்கு எப்ப வேணாலும் கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்பரும் கொடுக்குறான். சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக, மெடிசன் கொண்டு வந்து டாக்டர் கொடுத்துட்டு எங்கன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு போயிட்டா. ஏண்டா நீ என்னமோ ஒரு மாதிரி பண்ற, எனக்கு வித்தியாசமா இருக்கு நீ பண்றதெல்லாம் பார்த்தா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்ல, நீ வாய மூடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிக்கிறா. என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குடா சொல்லுடா அப்படின்னு சொல்ல, எதுவும் இல்ல, இங்க பாரு உன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு சொல்ல, அது ஏன்னு தெரியல, எனக்கு அந்த பொண்ணு பக்கத்துல வரும்போது மட்டும் இப்போ ஒரு மாதிரி இருக்கு, அது என்னன்னு சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்க வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்து டிரா பண்றதுக்காக வந்தாச்சு. சோ மேடம் நீங்க போய்வீங்களான்னு சொல்ல, இதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் யோசிக்கிறான். ஹீரோயினா அங்க வந்து கிளம்பிட்டா. அப்புறம் அவளுக்கு போன் வருது வீட்டுல இருந்து, நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரவே மாட்டியா, சாப்பிட உன்னை இன்வைட் பண்றோம் மறக்காம டின்னருக்கு வா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரா. இங்க பார்த்தா வீட்டுல எல்லாம் ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டா, சாப்பிட கூட வர மாட்டேங்கிறா, எவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அக்கா நான் கத்துன்னு கத்திட்டு இருக்க, அவ வருவா நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல, கரெக்டா ஹீரோயின் வரா. சாரி நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல விடுமா, அதனால உனக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்ல, என்ன எப்ப பார்த்தாலும் மாஸ்கோடவே இருக்க, மாஸ்க் இல்லாம இருக்கவே மாட்டியா, எனக்கு லைட்டா ஸ்கின் அலர்ஜி சோ அதுக்கு தான் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. மாஸ்க் இல்லைனா மட்டும் மூஞ்சியை பாக்குற மாதிரியா இருக்கும், மான்ஸ்டர் மாதிரி தானே எப்பயுமே இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவளை ஓட்டிக்கிட்டே இருக்கிறா அவளோட அக்கா.
ஸோ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போக மாஸ்க் கழட்டிட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கா. எப்படி நீ சாப்பிடுவ, இது வீடு தானே, இங்க நீ கேஷுவலா இருந்தாவே போதும், அந்த மாஸ்க கழட்டு அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா மாஸ்க கழட்டி பாக்கலான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிய பார்த்துட்டு, ஐயோ அம்மா பயமா இருக்கு, மான்ஸ்டர் மாதிரி இருக்கா, அவன் மூஞ்சிய பாருங்க அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறாங்க அக்கா. எதுவுமே கண்டுக்காம ஹீரோயின் அமைதியா இருக்க, விடுமா நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. நீ உன் சிஸ்டர் பேசுறதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத, அப்புறம் நாளைக்கு நீ டின்னருக்கு வா, வரும்போது மறக்காம உன்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வா, நீ எப்படி உன் லைஃப்ல இருக்க அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும், லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்ல, சாரி எனக்கு டைம் இல்ல, நான் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, காலேஜ் போறியா, உனக்கு காலேஜ் போறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது, ஆமா நீ எதுக்கு காலேஜ் போறேன்னு சொல்லி அவங்க அக்காவும் கத்துன்னு கத்துறா. காலேஜ்க்கு எல்லாம் போக வேணாம், நீ ஃபேமிலியை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்றதை கேளு, இதுக்கப்புறம் காலேஜ் போக வேணாம் அப்படின்னு சொல்ல அம்மா கேக்குறாங்க. அப்பா கோபப்படுறதுல தப்பு இல்லம்மா, நீ உன்னோட ஃபேமிலி பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மாவும் நடிக்கிறாங்க. எனக்கு காலேஜுக்கு போகணும்னு சொன்னதே தாத்தா தான் அப்படின்னு சொல்ல, தாத்தாவா, ஆமா தாத்தா தான் சொன்னாருன்னு சொல்ல லைட்டா அப்பா யோசிக்கிறாரு. அந்த கிழமை இவன் மேல பாசமா இருக்கான் போல இருக்கு, அப்ப இதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணும். சரிம்மா அவங்க ஓகே சொல்லிட்டா நீ போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதை நீ முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, நான் அவங்களுக்கு பிடிக்காம நீ போறியோன்னு நினைச்சுதான் கஷ்டப்பட்டேன். சரி நாளைக்கு மறக்காம உன் ஹஸ்பண்டை சாப்பிட கூட்டிட்டு வா சரியான்னு சொல்ல, நாளைக்கு அவர் எப்படி நான் கூப்பிடுவேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ப்ளீஸ்மா கூட்டிட்டு வா சரியா, நான் இங்க பிசினஸ் டீலிங்கை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு, சோ அவர் வந்தா நல்லா இருக்கும், உனக்கு புரியுது இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல. சரி ஓகேங்கிற மாதிரி அவளும் தலையாட்டிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்க. ஒரு வழி ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டா. நான் உங்க ஒய்ஃப் பேசுறேன், ஜியாங் ஃபேமிலியில என்னோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு டின்னர் கொடுக்குறாங்க, கண்டிப்பா நீங்க வரணும், வரீங்களான்னு சொல்ல, எப்ப, நாளைக்கு, சரி சரி வரேன், நாளைக்கு ரெடி ஆயிரு, நானே வந்து உன்னை கூட்டு போறேன்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு கேக்குறா. ஆமான்னு சொல்ல, அப்பா ஜாலியா இருக்கு, எப்படியோ வரேன்னு சொல்லிட்டாரு, ஆனா அவர் என் முகத்தை பார்க்க முடியாதே, பார்த்தா நான் தானே கண்டுபிடிச்ச பிரச்சனை ஆயிரும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்புறம் வந்து பார்த்தா ஹீரோயின் மேக்கப் பண்றேங்கிற பேர்ல மூஞ்சி ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கா. ஆக்சுவலி ரெண்டு பக்கம் ரோஸ் பவுடர் போட்டா மூஞ்சி மாறிடுமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா ஹீரோயின் அப்படி நினைச்சிட்டு இருக்கா. அது மார்வேஸ்துக்கு உள்ள மரியாதையை போச்சுட்டாங்கிற மாதிரி இருக்கு இவங்க பண்றதை பார்த்தா. சோ எனக்கு என்னமோ ஹீரோயினோட ஃபேஸ் மாறின மாதிரி தெரியல, ஹீரோக்கு அடையாளமே தெரியலையா. அது ஸ்டோரி, நம்ம நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. சோ நம்பிக்கைங்க இப்படியே. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட வராங்க. அங்க வந்தா வேணும்னே ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக க்ளோஸா எல்லாரும் வராங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனா ஹீரோயின் பக்கமே தான் ஹீரோ இருக்கான். பரவாயில்ல இவன் நல்ல மனசுனாதான் இருக்காங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஹீரோயினை வந்து அவன் வீட்டுல யார் முன்னாடி விட்டு கொடுக்காம இருக்கான். ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி அப்பா கொடுக்க, நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரி ஹீரோயின் போய் நான் பண்றேன் ஹீரோக்கு பதிலான்னு சொல்றா. உனக்கு ஆல்கஹால் சரியாது, வயிறு வலி வரும், பேசாம இருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேணும்னு அவங்க அக்கா ஓவரா பேசுறா. ஹீரோயின் இன்சல்ட் பண்றதுக்காகவே ஒன்னு பேசிட்டு இருக்கா. பட் அப்பயே ஹீரோ விட்டு கொடுக்காம ஹீரோயின்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி உங்ககிட்ட பிசினஸ் டீலிங்க பத்தி பேசணும்னு சொல்ல, அதெல்லாம் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுங்க பாத்துக்கலாம்னு சொல்ல, நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாக்கு அவ்வளவு ஹாப்பி. சரி பரவாயில்ல நீங்க ட்ரிங்க் பண்ணாட்டி உங்களுக்கு பதிலாக நானே ட்ரிங்க் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ட்ரிங்க் பண்றாரு. அவர் இங்க வர சொன்னதே எப்படியாவது பிசினஸோட ப்ராஜெக்ட் ஒன்று வேணும், அதை கரெக்ட் பண்றதுக்காக தான் வர சொல்லியிருப்பாரு. அப்புறம் அங்க இருந்து அக்கா வர, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்ல, அவருக்கு ட்ரிங்க் ஒத்துக்காது, நான் என்ன பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க, ஹீரோ மறைச்சுக்கிட்டே இருக்க, வேணும்னே ஹீரோ மேல ட்ரிங்க்ஸ் ஊத்தி விட்டா. சாரின்னு சொல்ல, உனக்கு அறிவில்லையா, பார்த்து பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் ஹீரோ. சரி கெஸ்ட் ரூம்ல போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கன்னு சொல்லி அப்பா சொல்ல, ஹீரோயின் கூட்டிட்டு போறா. இங்கே இருங்க நான் டவல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக, ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஹீரோ போன் பண்ணி அவன் அசிஸ்டன்ட் கிட்ட ட்ரெஸ் எடுத்து வாடா கார்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, யாரும் வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் தான் நினைச்சு பேச, அங்க பார்த்தா ஒரு சிஸ்டர் ஹீரோ கரெக்ட் பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. லூசு மாதிரி பண்றேன், நேதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல, நான் வந்துன்னு பக்கத்துல போக டக்குன்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை சேவ் பண்ற மாதிரி நடுவில் வந்து நின்னுட்டா. அப்படியே சிஸ்டர் பிடிச்சி கீழே தள்ளி விட அப்பா அம்மானு எல்லாரும் வந்துட்டாங்க. சாரி ரூம் மாதிரி வந்துட்டான்னு நினைக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல, சரி நான் தப்பா நினைச்சுக்கல, இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோக்கான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அசிஸ்டன்ட்டும் கொடுத்துட்டான். ஹீரோயின் மட்டும் அதை வாங்கி வச்சுக்கிறா. மத்த எல்லாரும் போறாங்க, நானும் போறேன்னு ஹீரோயின் போக, நில்லு நீ எதுக்கு போற, இங்கே நில்லு, திரும்பி நில்லு நான் ட்ரெஸ்ஸிங் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் அவளும் திரும்பி நின்றுட்டா. ஹீரோ வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். சோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பிசினஸை பத்தி ஹீரோ கிட்ட பேச சொல்லி அப்பா சொல்லி அனுப்புறாரு. ஹீரோ அப்படியே மறைச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. உன் சிஸ்டர் வந்து என்கிட்ட க்ளோஸா பேசுறா, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க, அதனால என்ன, உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு எதுவும் இல்லை, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்ல, லூசு மாதிரி பேசுறா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துன்னு கத்துறான் ஹீரோயினை பார்த்து. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவன் இப்படி என்ன திட்டுறான்னு. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணலன்னா அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோக்கு ஒரு போன் வருது. இதோ இப்பயே வரேன்னு சொல்லிட்டு, காரை நிறுத்து, நீ முதல்ல எங்கேயே இறங்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான்.
இங்க எப்படி இறங்குவே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாதியில இறக்கி விட்டுட்டு வேகமா கார் போகுது. டிரைவர் கூட சொல்றான், சார் இந்த இடத்துல டாக்ஸி கிடைக்காது சார், பாவம் பஸ் கூட இருக்காது சார், எப்படி சார் வருவாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ போன்னு சொல்ல வேகமா கார் போகுது. பின்னாடி பார்த்தா ரவுடி பசங்க வண்டியில வந்துட்டு இருக்காங்க. சார் ஏதோ ப்ராப்ளம் வந்துருமோன்னு தோணுது சார் மேடம்க்கு அப்படின்னு சொல்ல அப்படியே ஹீரோ யோசிச்சிட்டே போறான். அதுக்கப்புறம் காரை திருப்பிட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட இந்த ரவுடி பசங்க போறதை பார்த்துட்டு ஹீரோட கார் அப்படியே வருது. அங்க வந்து ஹீரோயின் கிட்டே எல்லாரும் மோசமா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. என்னடா இவ்வளவு மோசமான மூஞ்சியா இருக்கு, இந்த மூஞ்சில யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க தண்ணி அப்படியே ஹீரோனோட மூஞ்சில ஊத்த மேல போட்டிருக்க மேக்கப் எல்லாம் கரையே ஹீரோயினோட உண்மையான முகம் தெரியுது. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடான்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல போக திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட என்ட்ரி. அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு துவச்சு தொங்க போட்டுட்டான். அதுக்கப்புறம் திருப்பி ஹீரோயினை பார்க்க ஐயோ என் மூஞ்சியை பார்த்தா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. மூஞ்சி அப்படியே மூடிட்டே வந்திருக்கா. எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை கொடுத்து அப்படியே ஹீரோயினை தூக்க ஒரு செகண்ட் ஹீரோயினோட பேசா அப்பதான் அவன் நேர்ல பாக்குறான். பார்த்த உடனே ஷாக்கா இருக்கு. நீயா அப்படின்னு சொல்றான். அதோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட செகண்ட் பார்ட் இன்னும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோயினை பார்த்ததோட ஸ்டாப் ஆயிருக்கு. மேபி செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த பார்ட் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.